எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். மூட்டை சுவாமி அவர்களின் பாசமிகு வளர்ப்பு பைரவர் ஒன்று. பைரவர் சொல்கிறது நான் நாயை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். மூட்டை சுவாமி அவர்களின் வளர்ப்பு நாய் ஒன்று. நான் அந்த ஞானேஸ்வரனை 2வது முறை சந்தித்த பொழுது எனது மடியில் வந்து உட்கார்ந்த கதையை சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பாசமிகு நண்பர் எனக்கு கமெண்ட்டில் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, அந்த மூட்டை சுவாமி அவர்களின் வளர்ப்பு நாய் பிரபஞ்ச ஐக்கியம் எழுதி விட்டதான என்று சொல்லியிருந்தார். அண்ணா, அந்த வளர்ப்பு நாய் நீங்கள் சொன்ன அந்த வளர்ப்பு நாய், உங்கள் மடியில் உட்கார்ந்த அந்த வளர்ப்பு நாய் அது பிரபஞ்ச ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் கமெண்ட்டில் போட்டிருந்தாருங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். அந்த நண்பர் பெயர் அன்பு. இதை நான் இது பண்ணி உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த நண்பருக்கு மறுபடியும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு அப்போ மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. என்னவென்றால், நமது ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அவர்களின் இந்த பாசமிகு வளர்ப்பு நாய், இந்த நாய்க்கு நாம் எப்படியாவது ஒரு மோட்ச யாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அது எனது மனதின் ஒரு ஓரத்தில் இருந்தது. அது செயல் வடிவமாகாமல் இருந்தது. அப்போ பாருங்க, அந்த ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமியோட அருள் பாருங்க வேலை செய்யுது. இன்டைரக்டாக எனக்கு காசியிலேருந்து எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர், காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திர உறுப்பினர் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. ஃபோன் பண்ணி கேஷுவலாக பேசுகிறாரு. பேசுகிறப்ப பாருங்கள், எனக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் வந்தது, நிறைய வந்தது. அப்போ அந்த பெயர் தெரிவிக்க விரும்பாத என்னுடைய அந்த சொந்தக்கார நண்பர் என்னிடம் சொன்னார், ராமநாதன், நீங்கள் வாங்கலை, காசிக்கு வாங்கலை, அப்படியே காசிக்கு தரிசனம் பண்ணுங்களா, ஏன் இத்தனை வருஷமாக நீங்கள் காசியே எட்டி பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். சொன்னதோடு இல்லை, இந்த மாதிரி நீங்கள் காசி வந்தீங்கன்னா அப்படியே நான் உங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன், காசியில் தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் காசியிலேருந்து நீங்கள் கயா போகலாம், அயோத்தி போகலாம், அலகாபாத் போகலாம், உங்களுக்கு நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தர்றேன், நீங்கள் அவசியம் வாங்க. நீங்கள் கயா வந்தீங்கன்னா கயாவில் பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி அங்கே அந்த கயாவில் அந்த மோட்சயாகம், அதாவது பிரபஞ்ச ஐக்கியம் எழுதியவங்களோட, அதாவது இறந்தவர்கள், பிரபஞ்ச ஐக்கியங்கிற சாப்டருக்கு நான் அடுத்தது வர்றேன். அவர் சொன்னது என்கிட்ட என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நமது இறந்தவர்கள், நமது முன்னோர்கள் இறந்தவர்கள் அங்கே அந்த அந்த யாகம் செய்கிறதுக்காக, அவங்களுக்கு அந்த மோட்ச யாகம் செய்கிறதுக்காக எல்லாரும் கயாவுக்கு தான் வருவாங்க. உலகத்திலிருந்தெல்லாம் வருவாங்க, உலகத்தின் பல மூலைகளிலிருந்தெல்லாம் வருவார்கள். நீங்களும் வாங்க, நீங்கள் உங்கள் முன்னோர்கள் இறந்ததை நீங்கள் இங்கே அந்த மோட்சயாகம் பண்ணிக்கலாம். மனிதர்கள் மட்டும் இல்லைங்க, ஜீவராசிகளுக்கு நீங்கள் இங்கே மோட்சயாகங்கிறத பல பேரில் சொல்லுவாங்க. அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அவர்களுடைய ஆன்மாவிற்கு வேண்டிய சில பூஜை முறைகளை செய்வது அப்படிங்கிறத பல பொருளில் சொல்லுவாங்க. அது அவர் சொன்னது என்கிட்ட என்ன உபயோகித்த வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோட்ச யாகம்னு சொன்னாருங்க. இந்த மாதிரி முன்னோர்களுக்கு மட்டும் நம்ம இங்கே செய்யணும்னு அவசியம் இல்லைங்க, மனிதர்களுக்கு மட்டும் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஜீவராசிகளுக்கும் செய்யலாம் அப்படின்னு பாருங்க. எனக்கு அப்போ தான் டக்குன்னு எனக்கு மைண்டில் எனக்கு தோணுதுங்க, ஆகா, நமது ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமியோட அருளை பாருங்க. நம்ம அவரோட வளர்ப்பு நாய்க்கு நம்ம மோட்ச யாகம் பண்ணலான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோங்க. அதே மாதிரி அப்படியே அதே வார்த்தைகளை பயன்படுத்தி என்னுடைய அந்த சொந்தக்கார நண்பர், நீங்கள் வாங்க காசிக்கு கயா போங்க, கயாவில் ஜீவராசிகளுக்கு மோட்ச யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு நினச்சி நான் அந்த ஞானேஸ்வரரோட அருளை நினச்சி நான் எல்லையில்லாத வியப்புற்றேன்.
ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. சோகமெல்லாம் எங்கோ போய் மாய்ந்தது, புது ஸ்வர்க்கம் படைத்து அது தந்தது. ஜீவனுக்குள் ஒரு சிவம் வந்தது, என் சித்தத்தில் மாற்றத்தை அது தந்தது. ஆ ஞானமெனும் தாகம் தான் வந்தது, அங்கே நானெனும் அகந்தை பாய்ந்தது. நானும் எனது மனைவியும் திட்டமிட்டோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, காசி போய் காசிலேருந்து ஃபஸ்ட்டு கயா போகிறதுங்க. கயா போய் நம்ம மூட்டை அந்த இன்னும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. எனக்கு அந்த அன்புங்கிறவர் இப்போ நான் கமெண்ட் பாக்ஸில் நான் அந்த உங்களுக்கு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அன்புங்கிறவர் அந்த வளர்ப்பு நாயோட பேரையும் சொல்லியிருந்தார். மணியா, அந்த அந்த வளர்ப்பு நாயை மூட்டை சாமியோட வளர்ப்பு நாய் பேர் மணி அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. காசி போயிட்டு காசியில் நடந்த அனுபவங்கள்லாம் அப்புறம் சொல்கிறேன். காசி போயிட்டு போன உடனே போன கையோட மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கயா தானே, மணிக்கு அந்த மணி பெய்தவருக்கு மோட்சயாகம் செய்யணும்னு தான் நான் இந்த டூரே அரேஞ்ச் பண்ணேன். அதனால் காசியில் நான் தங்காமல் காசிக்கு போயிட்டு இமீடியட்டாக கயா போயிட்டு அந்த எல்லாம் வல்ல நமது ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி ஐயா அவர்களின் வளர்ப்பு பாசமிகு பைரவர் அந்த மணி பைரவருக்கு நாங்கள் மனதார தெய்வாதீனமாக அந்த தெய்வ சங்கல்பத்துடன் மணிக்கு மோட்ச யாகம் செய்தோம். அந்த யாகம் செய்கிறவங்களெல்லாம் வரவழைச்சு அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போனோங்க. அந்த இடத்துக்கு போய் இதுக்குன்னே அங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது. அந்த மோட்சயாக கோவில் இருக்குங்க கயாவில். உலகத்திலிருந்து உலகத்தில் உள்ள மூலை முடுக்கில் உள்ள சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது மற்ற நாட்டினர்கள் இல்லை, நமது இந்திய தேசத்தை சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றார்கள் அல்லவா. அந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற அன்பர்கள் எல்லோரும் மோட்சயாகம் கழிப்பதற்காக, மோட்சயாகம் செய்வதற்காக இங்கே வருகின்றார்கள். அதாவது தேவைப்பட்டவர்கள் அதை மிகவும் தெய்வாதீனமாக பண்ண வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இங்கே வருகின்றார்கள். அந்த வகையில் நான் அந்த கோயிலுக்கு போய்ங்க, நானும் எனது மனைவியும் போய் தெய்வ சங்கல்பத்துடன் எல்லாம் வல்ல கோடி பகவான் அவர்களின் அருளாற்றலுடன் மற்றும் நமது ஞானேஸ்வரன் மூட்டை சுவாமி அவர்களின் அருளாற்றலுடன் மணி பைரவருக்கு மோட்சயாகம் செய்தோம். எனக்கு மனதெல்லாம் மணியாக இருந்தது, மனதெல்லாம் மணி பைரவராக இருந்தது, மனதெல்லாம் மணி நாயாக இருந்தது. அந்த மணி நாய்க்கு அந்த மணி பைரவரை நினைத்து கொண்டு அந்த பூஜை செய்கின்ற அந்த தெய்வ அன்பர்களிடம் சொல்லி மனதார மணிக்கு மோட்ச யாகம் செய்தோம். அது எனது வாழ்நாளில் மறக்க முடியாதது. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த மோட்ச யாகம் என்பது நாம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவான ஒரு முறையில் பார்த்தீர்களானால் பெரும்பாலும் மனிதர்களுக்காகத்தான் நாம் செய்திருக்கின்றோம், அப்படித்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த இடமானது மனிதர்களுக்கும் செய்யலாம், மற்ற ஜீவராசிகளுக்கும் செய்யலாம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். மற்ற அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். ஆத்ம நன்றி.